இஸ்லாமிக் குழுக்களின் வலையில் விழுந்த இராணுவம் ஓரிரு நாளில் மிக பெரும் சேதம். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் காசா மற்றும் லெபனானில் இருந்து மிக பெரும் தாக்குதல்களை இஸ்ரேல் சந்தித்துள்ளது. இதன் மூலம் பெரும் இழப்புகளையும் எதிர்கொண்டுள்ளது. குறிப்பாக லெபனானில் இருந்து இஸ்ரேலில் உள்ள ஒரு வழிபாட்டு தலம் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதில் ஊழியர்கள் 2 பேர் காயமடைந்துள்ளனர். அவர்களை மீட்க இஸ்ரேல் படை அங்கு விரைந்துள்ளது. ஆனால் அவர்களை குறிவைத்து அடுத்த தாக்குதலை ஹிஸ்புல்லா நடத்தியுள்ளது. இதில் 9 இஸ்ரேல் வீரர்கள் படுகாயமடைந்து கவலைக்கிடமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி ஹிஸ்புல்லாவின் தாக்குதலில் ஏற்கனவே காயமடைந்திருந்த 2 இஸ்ரேல் இராணுவத்தினர் தற்போது பலியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வடக்கு காசாவில் நடைபெற்ற மோதல்கள் குறித்து ஹமாஸ் வெளியிட்டுள்ள வீடியோவில் இஸ்ரேல் வீரர்களை ஒரு கட்டிடத்திற்குள் வரவைத்து அதனை தகர்க்கும் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் ஏராளமானோர் உயிரிழந்திருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் தங்கள் தரப்பில் திங்கட்கிழமை மட்டும் 3 வீரர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதில் 2 பேர் கேப்டன்கள், ஒருவர் மாஸ்டர் சர்ஜென்ட். மத்திய மற்றும் வடக்கு காசாவில் நடைபெற்ற சண்டையில் மேலும் 5 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதேபோல் 80வது நாளாக இஸ்ரேல் நகரங்கள் மீது ராக்கெட் வீசப்பட்டன. இதில் ஸ்டாட் நெகெவ் என்ற நகரத்தில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தின் மேற்கூரையை உடைத்து கொண்டு ராக்கெட் உள்ளே நுழைந்த வீடியோக்களை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. இதனிடையே நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசிய இஸ்ரேல் இராணுவ அமைச்சர் யோவ் கேலண்ட், இஸ்ரேல் மீது காசா, மேற்கு கரை, லெபனான், சிரியா, ஏமன், ஈராக் மற்றும் ஈரான் ஆகிய 7 இடங்களில் இருந்து தாக்குதல் நடத்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதில் 6 முனைகள் மீது பதிலடி கொடுக்கப்படுவதாகவும் ஈரான் மீது பதிலடி இன்னும் கொடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு காசாவில் ஹமாஸின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வேலைகள் நெருக்கத்தில் உள்ளதாகவும் அதே நேரம் இந்த போர் பல மாதங்கள் நீடிக்கலாம் என தெரிவித்தார்.